மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2002 ரிலீஸ் ஆன ரோட் டு பெர்டிஷன்ங்கிற ஹாலிவுட் மூவி. இது ஒரு கிரைம் டிராமா சஸ்பென்ஸ் த்ரில்லர். இந்த படத்துல முக்கிய கேரக்டர்ஸ்ல டாம் ஹாங்க்ஸ், பால் நியூமன், டேனியல் கிரைக் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளாட்டும் நட்டி நடிச்சு தமிழ்ல வந்த காட்ஃபாதர் என்ற படத்தோட பிளாட்டும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ரோட் டு பெர்டிஷனோட கதை கிரேட் டிப்ரெஷன் காலத்துல நடக்குது. குறிப்பா சொல்ல போனா 1931ல இந்த கதை நடக்குது. பால் நியூமன் ஒரு ஐரிஷ் மாஃபியா பாஸ். அவர் கீழே ஒர்க் பண்ற டாம் ஹாங்க்ஸ் ஒரு மாப் என்ஃபோர்சர். அதாவது கடன் வாங்கின பணத்தை யாராவது கொடுக்கலனா அவங்கள தேடி பிடிச்சு கைய கால உடைக்கிற அடியால் வேலை. சின்ன குழந்தையிலேயே அனாதையான டாம் ஹாங்க்ஸை வளர்த்து ஆளாக்குனவர் பால் நியூமன். டாம் ஹாங்க்ஸோட 2 பசங்க மேலையும் தன்னுடைய பேர குழந்தைகள் மாதிரி ரொம்ப பாசமா இருப்பார் பால் நியூமன். டாம் ஹாங்க்ஸும் பால் நியூமனை தன்னுடைய அப்பா போல நினைச்சு பாசமாவும் நம்பிக்கையாவும் உண்மையாவும் இருப்பார். பால் நியூமனோட சொந்த பையன் டேனியல் கிரைக் கேரக்டர். டேனியல் கிரைக் கேரக்டர் டாம் ஹாங்க்ஸ் கேரக்டருக்கு அப்படியே நேரெதிர். பொறுப்பில்லாத வீண் வம்பு இழுக்கிற, குடியார, திருடுற, பொய் சொல்ற கேரக்டர் தான் டேனியல் கிரைக் கேரக்டர். ஒரு முக்கியமான அசம்பாவித நிகழ்ச்சியினால வளர்ப்பு தந்தையான பால் நியூமன் வளர்ப்பு பையனான டாம் ஹாங்க்ஸ் பிரிஞ்சுறாங்க. 2 அப்பாக்களும் பிரியறதுக்கு காரணமே அவங்களுடைய 2 மகன்கள் தான். பால் நியூமன் தன்னுடைய சொந்த மகனான டேனியல் கிரைக் கேரக்டரை காப்பாற்ற துடிக்க, டாம் ஹாங்க்ஸ் தன்னுடைய 12 வயசு பையனோட உயிரை காப்பாற்ற போராட 2 அப்பாக்களுக்கு இடையே கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆரம்பமாகுது. இந்த போராட்டத்துல அப்பாக்கள் என்னானாங்க, மகன்கள் என்னானாங்க என்பதுதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ரொம்ப அருமையா அழகா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே உள்ள பாசத்தை, உறவை காட்டியிருப்பாங்க. பால் நியூமன் தன்னுடைய மகன் ஒரு அயோக்கிய, தருதல, திருடன்னு தெரிஞ்சும் அவனை காப்பாத்த நினைக்கிறது தற்கொலைக்கு சமம்னு புரிஞ்சும் மகனை விட்டு கொடுக்க மாட்டார், காப்பாத்த துடிப்பார். இதையே டாம் ஹாங்க்ஸோட சர்ச்சில் நடக்கிற அந்த மீட்டிங்ல பால் நியூமன் சொல்லுவார். இதுதான் உண்மையும் கூட. எவ்வளவு மோசமான பையனா இருந்தாலும் அப்பாக்கள் மகனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தன்னுடைய உயிரை கொடுத்து அவங்களை காப்பாத்த நினைப்பாங்க. இது இப்படி இருக்க டாம் ஹாங்க்ஸ்க்கும் அவருடைய 12 வயசு பையனுக்கு இடையே உள்ள உறவு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். ஒரு சீன்ல என்னையோட தம்பி மேலதானே உங்களுக்கு பாசம் அதிகம்னு டாம் ஹாங்க்ஸ பார்த்து பையன் கேட்க, அதுக்கு டாம் ஹாங்க்ஸ், இல்ல இன்னைக்கு 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான்னு சொல்ல, பின்ன என்னை மட்டும் ஏன் வித்தியாசமா ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு பையன் கேட்பான். அதுக்கு டாம் ஹாங்க்ஸ் சொல்ற பதில் நம்மள கண்கலங்க வச்சிரும். உன் தம்பி பயங்கர ஸ்வீட், ஆனா நீ என்ன மாதிரி பிற்காலத்துல என்னைய மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு பயம். ஒருவேளை அதனாலதான் உன்கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பேன்னு டாம் ஹாங்க்ஸ் சொல்ல, நெகிழ்ந்து அவரை கட்டி பிடிச்சுக்குவான் பையன். 2 பேரும் ஏறக்குறைய ஒரே மாதிரிங்கிறத டைரக்டரும் படத்துல காட்டியிருப்பார். 2 பேரும் மைக்கேல். 2 பேரும் தைரியமா டெட் பாடி பக்கத்துல முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணுவாங்க. தம்பி பயந்து ஒதுக்கி நிப்பான். 2 பேருமே கணக்குல வீக். கடைசி சீன்ல தன்னுடைய பையன் தன்ன மாதிரி ஆயிர மாட்டான்னு லேசா சிரிச்சு தன்னுடைய மன திருப்திய வெளிப்படுத்தி இருப்பார் டாம் ஹாங்க்ஸ். இந்த படத்துல பால் நியூமன் கேரக்டரும் டாம் ஹாங்க்ஸ் கேரக்டரும் அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாங்க. அருமையா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒவ்வொரு அப்பாவும் மகனும் பார்க்க வேண்டிய ரொம்ப அருமையான படம். ஜூட் லா சடிஸ்டிக் சைக்கோ கில்லரை வந்து மிரட்டி இருப்பார். அந்த டைனர் சீன்ல ஜூட் லா பேசுறத பார்த்தே டாம் ஹாங்க்ஸ் கேரக்டருக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு கிரீப்பினஸ் வெளிப்படுத்தி இருப்பார் ஜூட் லா. டைரக்டர் சாம் மெண்டஸ் 1931 காலகட்டத்தை அப்படியே தத்ரூபமா நம்ம கண் முன்னாடி காமிச்சிருப்பார். ரோட் சைட் டைனர், கேமரா, கன், போன், சைக்கிள், கார் அப்படின்னு அப்படியே தத்ரூபமா காமிச்சு நம்மள 1931 காலகட்டத்துக்கு சாம் மெண்டஸ் கூட்டி போயிருப்பார். இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி தான் அப்பாக்கள் கோபப்படுவாங்க, திட்டுவாங்க, ஏன் சில நேரம் அடிக்க கூட செய்வாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. பசங்களுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிப்பாங்க, உயிரை கொடுத்து அவங்களை காப்பாத்த நினைப்பாங்க. இந்த படத்துல என்ன ஒரு விசேஷம்னா அப்பாக்களை தத்ரூபமா காட்டியிருப்பாங்க. அப்பாக்கள் அவ்வளவு சீக்கிரம் அன்பை வெளிப்படுத்திட மாட்டாங்க. மகன் 1ஆம் நம்பர் அயோக்கியன், தன்கிட்டயே திருடுறவன், பொய் சொல்றவன்னு தெரிஞ்சும் மகனுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டார் பால் நியூமன். இந்த படத்துல என்ன ஒரு விசேஷம்னா அப்பா மகன் பாசத்தை ரொம்ப மென்மையா மயிலிறகளை தடவுற மாதிரி பட்டும் படாமனு சொல்லியிருப்பாங்க. ஆனா ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. குழப்பறேன்ல, நீங்க படத்தை பார்த்தா உங்களுக்கே இது புரியும். நான் சொல்றத வச்சு இது ஏதோ அழுகாச்சி ஆர்ட் மூவின்னு நினைச்சிடாதீங்க. படம் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா சஸ்பென்ஸா போகும். படம் அமேசான்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.